இந்த
வார்த்தைகள் அவள் மகத்தான கணியமிக்க பெயர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த துவக்கமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சிறப்பை மாதிரி தஃசீரை நாம் சொன்னோம். எந்த மனிதரும் எந்த காரியத்தை தொடர்பு கொள்ளும் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக இருக்க வேண்டும். எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் எந்த நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே போது கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் இந்த முதலிட்ட ரப்பிற்கு பொருத்தமான அவளை முன்னிறுத்தி வார்த்தையை நாம் போகின்ற பொழுது இந்த வார்த்தைக்கு மகத்துவம் உண்டு. அது எந்த விதமான சந்தேகமில்லை. ஒரு மனிதனுடைய வார்த்தையினுடைய வார்த்தை அதை பயன்படுத்திக் கொள்வானா, அதை பழக்கப்படுத்திக் கொள்வானா, எப்பொழுது அந்த பிஸ்மில்லாஹிர் வார்த்தை எப்பொழுது நம்முடைய எந்த நேரத்திலும் வரும், எப்பொழுது வரும் வார்த்தை அது பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தையில் எல்லா நிலையிலும் பிஸ்மில்லாஹ் சொல்வானா அதற்கு பலன் உண்டு, மகத்துவம் உண்டு, கண்ணியம் உண்டு, உயர்வு உண்டு என்று சொல்லுகிற பொழுது ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், யா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த உம்மத்தினுடைய சிறப்பை எல்லாம் நல்லா என்ன சொன்னார், இந்த உம்மத்திற்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அறிவிப்பு செய்தார். இந்த உம்மத்திற்கு செய்யக்கூடிய நன்மத்தை அல்லாஹ் மற்ற எல்லாருக்கும் முன் வந்த நபிமாருக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார். இந்த உம்மத்திற்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் கூட, இந்த உம்மத்திற்கு இறக்கப்படக்கூடிய வேதத்துடைய மகத்துவத்தை கூட, இந்த உம்மத்தை பற்றி நாம் எடுக்கக்கூடிய இந்த வேதத்தில் இன்னென்ன மகத்துவம் உண்டு, கியாமத் நாளில் நன்சரம் உண்டு என்பதை கூட அல்லாஹ் மற்ற நபிமாருக்கு அறிமுகம் செய்தார். அப்படி அறிமுகம் செய்யும் முகமாக ஒரு தடவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னார், யா ஈசா, நீ உட்கார்ந்திருக்கிற பொழுது, எழுந்திருக்கின்ற பொழுது, படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கின்ற பொழுது, குடிக்கின்ற பொழுது, சாப்பிடுகின்ற பொழுது, ஒரு பொருளை குடிக்கின்ற பொழுது நீங்கள் என் உம்மத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய பொக்கிஷம் பொதிந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை உங்களுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களானால், உங்களுடைய வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துகிறீர்களானால், எல்லா கட்டத்திலும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, குடிக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது உங்களுடைய வார்த்தையை அந்த வார்த்தையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நான் இறக்கக்கூடிய, நான் உம்மத்துக்கு வழங்கக்கூடிய அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்வீர்களானால் அது எல்லா காரியத்துக்கும் போதுமானது. எந்த அளவுக்கு தெரியுமா? எல்லா காரியத்துக்கும் போதுமானது ஆகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் தன் வார்த்தையை ஆக்கிக் கொள்வானால், நீரும் ஆக்கிக் கொண்டால் இன்மை நன்மையும் அது ஒளிமயமாக ஆகும். மரண சக்கராத் வேதனையை அது பாதுகாக்கும். உங்களை சக்கராத் வேதனைக்கும் அது உங்களை பாதுகாக்கும். மன்னரையை ஒளிமயமாக ஆக்கும். மன்னரையை விசாலப்படுத்தும். அது எல்லாம் விட நான் எந்த மன்னரையும் ஒவ்வொரு அபியானத்திலும் கேள்விகளுக்கு கேட்பதற்காக நியமித்திருக்கிறேனோ அந்த முன்கர் நபியினுடைய கேள்விகளுக்கு லேசாக ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தர்ப்பத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை ஒரு மனிதனை வாய்மூலமாக பயன்படுத்துவானால், நடப்பாக்குவானால் மன்னரை விசாலமாகிறது, மன்னரை ஒளிமயமாகிறது. இரு உலகத்தில் வெற்றியாளராக வாழ்கிறார். இரு உலகமும் ஒளிமயமாக ஆகும். சக்கராத் வேதனை லேசாகும். முன்கர் நபி லேசான கேள்வி கேட்பார். முன்கருடைய கேள்விகளுக்கு நல்லவை பார்க்கலாம். இந்த கேள்வி இல்லாமல் இந்த கேள்வி அல்லாஹ் சங்கீதப்பட அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார், முன்கர் நபியுடைய கேள்விகளுக்கு லேசாக ஆக்கப்படும். அப்படி கேள்விகளுக்கு லேசாக ஆக்கப்பட்ட பின் அவன் உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, நல்லவனா, கெட்டவனா, எப்படி அவனுடைய மண்டலமே அங்கு அறிவிப்பு செய்யப்படும். அப்படி ஒரு நல்லவனாக இருந்தால் அவனுடைய மண்டலம் விசாலமாக்கப்படும். வார்த்தையை ஒரு மனிதன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை வார்த்தையாக ஆக்கிக் கொண்டார். இது உலகத்தில் ஒளிமயம் என்று சந்தேகமில்லை என்று ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகம் செய்தார் என்று வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இந்த உம்மத்துக்கு வழங்கக்கூடிய பொக்கிஷங்களுடைய வார்த்தை நல்ல அறிமுகம் செய்திருக்கிறார். நீ பயன்படுத்தினார் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற
எடுக்கின்ற ஒரு பிஸ்மில்லா, எல்லா நேரத்திலும் பிஸ்மில்லா என்ற வார்த்தைக்கு அது ஒரு தாரக மந்திரம். பிஸ்மில்லா எப்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் வாக்கியங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதெல்லாம் ஒரு வாக்கியங்கள். சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி காலத்தில் ரோம் நாட்டு மன்னர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் என்ன எழுதினா, ஜனாதிபதிகளே, இந்த அபி சுகான் அலிஸ்து முஹஸ்ஸிரா ரவாபி இன்கான ஜனாதிபதிகளே, என்னுடைய தந்தைக்கு தீராத தலைவலி உண்டு. எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் அது தீரவில்லை. நிபுணர்கள் மருத்துவர்கள் எல்லாம் தோல்வியடைந்துவிட்டார்கள். பெண்கள் அபிப்பா அஜிசு அவர்கள் எல்லாம் ஏறாமல் உணவு கொடுத்தும் தலைவலி இல்லை. அதனால உங்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு மருத்துவர், தலைவலியை போக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இருந்தால் எனக்கு அனுப்பினாங்க சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரோம் நாட்டு மன்னர் தபாரக பாராளுமன்ற பெரிய சக்கரவர்த்தி என்னுடைய வாழ்க்கையில பெரிய சக்கரவர்த்தியாக மாறினார். எல்லா கட்டத்தையும் சந்தித்திருக்கிறார், எல்லா இதையும் எதிர்த்திருக்கிறார். வாழ்க்கையில ஒரு சொன்னாங்க இல்லையா, ஆட்சி செய்யணும்னா யாரும் ஆட்சி உமர் ரலியல்லாஹு ஆட்சி இருந்தது அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். அந்த ரோம் நாட்டுடைய முன்னேறிய தபாரக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு துண்டு சிக்காம பார்த்துக்கிறாங்க. திருப்பி அனுப்பும்போது ஒரு காயத்தையும் சேர்த்து அனுப்புறாங்க, ஒரு தொப்பி. அந்த ஒரு தொப்பி அனுப்புறாங்க, தலாலையும் ஒரு தொப்பியும் சேர்த்து அனுப்புறாங்க. உமர் நாயகம் சொன்னா ஒரு தொப்பி அனுப்புறாங்க, அவங்க பதிலி அனுப்புறாங்க. நான் அனுப்பக்கூடிய தொப்பிய உன் தந்தையின் தலையில போடுவேன். தொப்பிதான் பிரச்சனை. சமூகத்துல 40 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச தொப்பி பிரச்சனை தான், இன்னும் தீர்ந்த வழி. அப்ப இந்த தொப்பி என்ன தலையில் போடுகிறார்கள். தபா கிடைக்கப்பட்டது. வாங்கிய மன்னர் தன் தந்தையினுடைய தலையில் தொப்பியை போட்டார். அந்த உடல் தலைவலி இருந்துச்சு, அந்த உடல் தலைவலி இருந்துச்சு. தந்தை ஆனந்த மகிழ்ச்சி ஆக முடியாது, ரொம்ப சந்தோஷம். ஆபட அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. திருப்பி எதுவும் மங்கள தெரியுது, ரொம்ப அழகா தலைவலி ஒண்ணுமே. பல நாட்கள் தலைவலியாக கஷ்டப்பட்டவர், பல நிபுணர்கள் மருத்துவர்கள் வந்து பார்த்து கூட குணமாக்க ஒரு தொப்பி இருக்கிறார். ஆச்சரியம் ஓடிக்கிட்டே இருக்காங்க.
செய்தனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நீ என்னமா விசாரிக்க, எங்களின் தோழர் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே தாரக மந்திரத்தை எல்லாத்திற்கும் கற்றுக் கொடுத்தார். அனைத்திற்கும் கற்றுக் கொடுத்தார். சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். ஒரு மனிதன் ஆடையை சொன்னால் ஆடையை பாதுகாக்கப்படுவான், ஆடையை சொன்னால் ஆடையை பாதுகாக்கப்படுகிறான். வாழ்க்கையை வன்மையாக்கிக் கொண்டால் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹ் என்ற இந்த தாரக மந்திரத்தை கொண்டு எந்த மனிதன் இதை பயன்படுத்தினானோ அவனுக்கு விஷம் தாக்காது என்று அண்ணன் பெருமாள் சொன்னார்கள். என்றைக்கு எனக்கு சொன்னார்களோ, எங்களுக்கு அறிவித்தார்களோ, சபையில் சொன்னார்களோ, அன்று முதல் இன்று வரையில் உலகத்தில் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தையினுடைய புகழ் அன்று முதல் இன்று வரைக்கும் உலகத்தில் அல்லாஹ் அந்த விஷத்துக்கு கூட போகலாம். அவர் என்ன சொன்னால், பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்று சொல்வார்கள். ஹஜ்ஜாஜ் யூசுஃப் நீங்க அஜ்மா பார்த்தீங்கன்னா விஷயம் தாக்காம ஹதீஸ் இருக்குல்ல, அதுல கூட சந்தேகம் இருக்கிறார்கள் சகோதரர். அதுல கூட அஜ்மா பார்த்தீங்கன்னா விஷயத்தை தாக்காத சகலாம் அப்படின்னா இன்னைக்கு அது அந்த ஹதீஸ் அலிமான ஹதீஸ் அது எப்படி தாக்காம இருக்கும், ஒரு விஷயத்தை சாப்பிட்டா படத்துக்கு அவ்வளவு போறோம் அப்படிங்கிறது மாதிரி கேட்டு மனிதனுடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட்டுட்டாங்க. அப்படித்தானே? என்றைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பலவீனம் ஏற்படுகிறதோ அதை பிறகு சாப்பிட்டா பயம் ஏற்படும். எப்படி சாப்பிடுவாங்க? ஐயோ அப்படிங்கிற சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி இதனுடைய எண்ணத்தை மாற்றிவிட்டார்கள் சகோதரர்கள். எல்லாம் இந்த பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுத் தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து செய்து தந்தார்கள். சீனா ஹஜ்ஜாஜ் சீனா முஸ்லிம் மாநிலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹஜ்ஜாஜ் யூசுஃப் பெரும் கொடூரமா அந்த ஹஜ்ஜாஜ் யூசுஃப் கொடூரமான பெரும் ஆளுகளை எல்லாம் கொன்று குவித்தார். ஆளுகளை கொன்று குவித்தார். மண்டலாக மாண்டவர் ஹஜ்ஜாஜ் யூசுஃப். அந்த ஹஜ்ஜாஜ் யூசுஃப் தன்னுடைய பணியாளர்கள் சொன்னா, அனஸ் பின் மாலிக் எங்கிருந்தா ஆளை உருவாக்க சொன்னார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்தா ஆளை உருவாக்க சொன்னார். சிப்பாய்கள் எல்லாம் பறந்து போனாங்க. வயசான நேரம் சொன்னாங்க. அனஸ் பின் மாலிக் வயசான நேரம் ஒன்று தேடி போறாங்க. வீட்டினுடைய திண்ணையை உட்கார்ந்து வீட்டினுடைய திண்ணையை அனஸ் பின் மாலிக் வந்திருக்கிறாங்க. பிடிச்சிட்டாங்க பணியை. அப்ப அது போல சொன்னாரு, உங்களை தலைவர் கூப்பிடுறாரு. ஹஜ்ஜாஜ் யூசுஃப் கூப்பிடுறாரு. ஹஜ்ஜாஜ் யூசுஃப் கூப்பிடுறாரு. தலைவர் அழைக்கிறார். இவங்க கேட்டாங்க, யார் தலைவர்? யார் தலைவர்? என்ன இப்படி கேட்குறீங்க? ஹஜ்ஜாஜ் யூசுஃப் உங்களுக்கு வேண்டுமானால் தலைவர், எனக்கு தலைவர் அல்ல சொன்னாங்க. எனக்கு தலைவர் அல்ல, உங்களுக்கு வேண்டுமானால் தலைவர் அப்படின்றார் என்று செய்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்தாங்க. இன்னைக்கு நாம அப்படி இல்லையா? அதனால தான் பயப்பட பேசுறோம். அனஸ் பின் மாலிக் சொன்னாங்க, யார் தலைவர்? அவன் எனக்கு தலைவர் அல்ல, உங்களுக்கு யாரை பார்த்து சொல்றாரு? ஒரு வாடி தூக்கிட்டாங்க. கொஞ்சம் மாற்றி சொன்னா அப்படின்னா கைங்களெல்லாம் தூக்கிட்டாங்க. பிடிச்சு தூக்கிட்டாங்க. ஹஜ்ஜாஜ் யூசுஃப் முன்னாடி கொண்டு செய்தான். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்தப்படுகிறார். கேட்டா நான் தெரியுமா? தெரியும். யார்? கொடூரமான நீங்க ஒரு மன்னருக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆனந்தியை பார்ப்பவர்கள் அல்லவா, அவர்கள் மூலமாக பொன்முறைகளை கேட்கப்பட்டது அல்லவா. கேட்டால் நான் தெரியுமா? மன்னர் தெரியும். கொடூரமான கொடுங்கோட ஆளுங்களை எத்தனையோ பேர்களை அழித்து ஒழித்தவர். அவர்களை கூட தேடி பிடித்தவர். இப்ப அரசு நாளைக்கு ஒவ்வொன்றா கேட்கிறார்.
இங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்னா இவ்வளவு திமிர பதில் சொல்லுங்க. நம்ம நாட்டில் ஏன் தான் இருக்கும், கொஞ்சம் முறிவு இருக்கும். என்ன என்ன திமிர ரெண்டு வேக பேசுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டு பார்ப்போம். மாதிரி இருக்கும், நல்ல திமிர பேசுது, இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி தைரியமா பேசுவீங்க அப்படின்னு அனஸ் மாலிக் கேட்டாங்க. இவ்வளவு தைரியம் இருந்துச்சு ஒரு மண்டலுக்கு முன்னாடி. அவங்க சொன்னாங்க, அண்ணன் பெருமாள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில் எங்களுக்கு அருமையான ஒரு தாரக மந்திரத்தை எங்களுக்கு கற்றுத் தந்தார். அந்த தாரக மந்திரத்தை எவர்கள் மனதில் போதுமானார், எந்த அடையாளத்தை ஜப்பாராக இருந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒப்பற்ற நாயகர்களுடைய முபாரக்கான வாய்ப்பு இருந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வழங்கியாக இருக்கிறோம். அதை ஓதியே காணி, அதனால இந்த தைரியம் அதை ஓதியே காணி. நீங்கள் அதாவது பகையாற்ற முடிச்சக்கூடிய காணியில் தைரியம் ஏன்னா சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா யஸுது இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா யஸுது இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் மா கான நிஅமத்து மினல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா யஸுது இல்லல்லாஹ் பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா யஸுது இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா யஸுது இல்லல்லாஹ். இந்த வார்த்தையை அண்ணன் பெருமானுக்கு கற்றுத் தந்தார்கள். நான் ஓடினேன், அதனால எந்த விதமான அடைக்கலாக்கூடிய முன்னாடி நான் பேசுவதற்கு தைரியம் இருந்துச்சு. அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அண்ணன் சொன்னாங்க, அதனால ஓதன்னு சொன்னாங்க. அது ஓதனால நான் பேசுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எப்போது ஆரம்பிக்கப்படுகிறதோ அதனால அது மந்திரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இது ஏற்கனவே நம்ம ரமதானுக்கு சொல்லியிருக்கிறோம். பிஸ்மில்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சந்திப்பாங்க. ஒவ்வொரு நாள் சந்திக்கிறாங்க. சந்திச்சு ரெண்டு பேரும் பிரியை எழுதி மாற்றுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா யஸுது இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா யஸுது இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் மா கான மின் நிஅமத்து மினல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த கலிமாவை ஓதிட்டு ரெண்டு பிரிவாங்க. இல்யாஸ் அவங்களும் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு வேலை செய்திகள். அவ இந்த கலிமாவை என்ன பெருமாள் பெற்றுக்கொள்கிறார். எந்த மனிதன் காணியை ஓதுவானோ அல்லாஹ் பல ரெண்டு விஷயத்தினால் பாதுகாக்கிறான். ஒன்று விஷச்சந்திகள் இருந்தால் பாதுகாக்கிறான், இன்னொன்று அடையாளக்கூடிய ஜப்பாரியாக இருக்கக்கூடிய மன்னர்கள் எந்த தூக்குடையவனாக இருந்தால் அவனுடைய தீங்கில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் எல்லா தூக்குடைய பாதுகாக்கிறான். அடையாளக்கூடிய மன்னராக இருந்தால் சரி, ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தால் சரி, அல்லாஹ் அவனுடைய தீங்கில் இருந்து பாதுகாக்கிறான். இப்படித்தான் அண்ணன் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ்வை முதற்கொண்டு சொல்லித் தந்தார். சிந்திக்கிறவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த சொர்க்கத்தில் ஒரு விஷயம் பாராட்டியா போன ஆள் முந்திரமாக சொன்னார். நான் நதிகள் ஓடுகிறேன், இன்னைக்கு மேலாக போன பொழுது நான் சொர்க்கத்தில் பல விஷயங்களை பார்த்தேன், அந்த சொர்க்கத்திலே பல விஷயங்களை கண்டேன், பல இடங்களை பார்த்தேன். அந்த பல இடங்களில் பார்க்கின்ற பொழுது 4 விதமான ஓடைகள் வந்து கொண்டிருந்தது. 4 விதமான ஓடைகள் தேனாறு, பாலாறு, மதுமாறு, தண்ணீர், நீராறு. இந்த 4 நதிகள் ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கேட்டேன், யா ஜிப்ரீல், இப்ராஹிமே, இது எங்கிருந்து வருகிறது, எங்கு போய் சேர்கிறது? ஞாபகம், இந்த நதிகள் எங்கிருந்து வருகிறது, எங்கு போய் சேர்கிறது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கு போய் சேர்கிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியாது. யார் சொன்னா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு போய் சேர்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு விஷயம், சொர்க்கத்தில் பல விஷயங்களை சுத்தத்தை பார்த்தாங்க இல்லையா, பல விஷயத்தை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா ஜன்னாத்து அத்னி பல இடங்களில் குர்ஆன் சொல்றான்.
சொர்க்கத்தில் படைத்தோம், சொர்க்கத்தில் படமானே அந்த சொர்க்கத்தில் உண்டான என்ன ஜன்னாத் அது ஒரு சொர்க்கம். ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு கட்டளைக்கு இணங்க ஜன்னாத் அப்படிங்கிற சொல்லிருப்பார். அதுங்கிற சொல்லி உள்ள வைப்பாங்க. உள்ள நுழைஞ்சு பார்த்த உடனே சுப்ஹானல்லாஹ் அழகான ஒரு மாளிகை, அந்த மாளிகையின் அருகாமையில் அழகுமிக்க ஒரு ஊர்வெளிங்கிற ஒரு பெண். அந்த பெண் ஜோதியோடு இருந்தான், ரொம்ப அழகு இருக்கிறதா இருந்தான். இந்த அழகை பார்த்து ஜிப்ரீல் நிற்கிறாங்க. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அந்த பெண் ஒரு புன்முறுவல் கொடுத்தார். அந்த புன்முறுவல் கொடுத்த உடனே இவங்க ரொம்ப சாடினாங்க. உடனே சுஜூத் கொடுத்தாங்க. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தது அந்த புன்முறுவல்ல அந்த பெண்ணுடைய புன்முறுவல் இருந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை எழுத்து மொழிகளா இவங்க நினைச்சாங்க ரப்பின் மொழி அப்படின்னு நினைச்சு சுஜூத் செய்தாங்க. அந்த புன்முறுவல் ஒரு மொழியில் ஆசிரியப்பட்டது. அந்த வெளிப்பட்ட அந்த பிரகாசம் அவருடைய இருக்கக்கூடிய அத்தனை எழுத்தையும் சூழ்ந்து கொண்டது. இந்த ஒளி வந்த உடனே ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்தாங்க. கொஞ்ச நேரம் சுஜூத்ல இருந்தாங்க ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அம்மா யா நபி அல்லாஹ் இர்ஃபா ரஸக், யா நபி அல்லாஹ் இர்ஃபா ரஸக். ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீன் பேர் அப்ப அதை சொல்லி சொன்னாங்க. அம்மா ஜிப்ரீல் உங்களுடைய தலையை வசத்து. சுப்ஹானல்லாஹ் தலை வசத்துல அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து ஆச்சரியம் அடைந்து சுப்ஹானல்லாஹ் என்ன அழகாக உன்னை அல்லாஹ் படைத்திருக்கிறார், உன்னை படைத்த ரொம்ப பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் கூறுகிறார். புகழ்ந்து கேட்டாங்க லிமன் கலத்தி ஒரு லிமன் ஹாவல் ரசூல். இந்த கோட்டை யாருக்குரியது, நீ யாருக்குரியவர், நீ எவருக்கு சொந்தமானவர், இந்த கோட்டை எவருக்கு, இந்த ஜன்னாத் அனுப்புகிற சொர்க்கம் எவருக்கு, அந்த அவர்கள் நசீபாக தந்த மலாய் ஆமீன் தானே அல்லாஹ் கேட்கிறார். அந்த யாருக்குங்கிறது கேட்டதுதான் அந்த அம்மா சொல்றாங்க. யாருக்குமான படைக்கப்பட்டிருக்கிற இந்த கோட்டை ஜன்னாத் யாருக்குமா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க யாருக்கு தெரியுமா, உலகத்தில் அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு தன்னுடைய மனவீழ்ச்சி அடைக்கியவன் அல்லாஹ்வுடைய எல்லாவை கொண்டு ஒருத்தி உலகத்தில் வாழ்வான் அவனுக்கு நான் அவனுக்கு இந்த கோட்டை என்று சொல்லிச்சு. உலகத்தில் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி அவனுடைய மனவீழ்ச்சி அடைக்கி எந்த மனிதன் உலகத்தில் வாழ்வானோ அவனுக்கு இந்த ஜன்னாத் இந்த சொர்க்கமும் இந்த கோட்டையும் நான் அவனுக்கு சொந்தம். அல்லாஹ் பொருத்தத்தோடு வாழ்க்கை செஞ்சு தந்திருப்பான். அவன் தந்ததை கொண்டு போதுமான வாழ்க்கை செஞ்சு தந்திருப்பான். மனவீழ்ச்சி அடைக்காத செஞ்சு தந்திருப்பான். மனவீழ்ச்சி அடைப்பதற்கு இவர் வாழ்கிறாரோ அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு எவர் கொடுத்தை கொள்கிறாரோ அவருக்கு அவன் ஜன்னாத் சொர்க்கம் உண்டு. அந்த சொர்க்கத்துக்குரிய அவர்களையும் பெண்ணும் உண்டு என்று அண்ணன் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரார். அப்படிப்பட்ட உயர்வான சொர்க்கம் அழிந்த சொர்க்கம். அப்படி பல சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை இங்கு ஒரு நகர் போச்சு. நகர் மின் மாயி, நகர் மின் லமனி, நகர் மின் மதுரை, நகர் மின் அஸ்ர். ஏஆறு, அது ஆறு, ஆடாறு, தண்ணீர் நீராறு. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா அப்படி உங்களுக்கு இந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து ஆசைப்பட்டா அந்த செய்ய அல்லாஹ் அவருக்கு தருவான் ஜிப்ரீல் சொல்றாங்க. அண்ணன் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு துஆ செய்கிறார்கள். அண்ணன் பெருமான் சொன்னார்கள் அந்த இடத்தில் இருந்து நான் துஆ செய்தேன். ஒரு மலைக்கு எனக்கு அருகாமையில் வந்தார். துஆ செய்தவன ஒரு மலைக்கு எனக்கு கிட்ட வந்தார். இப்ப அந்த மலைக்கு என்னன்னு சொன்னார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கண்களை மூடுங்கள் என்று சொன்னார். அந்த மலைக்கு சொன்னாரு அந்த உங்களுடைய கண்களை நீங்கள் மூடுங்கள், உங்களுடைய கண்களை மூடுங்கள் என்று சொன்னார். நான் கண்ணை மூடினேன். கொஞ்ச நேரத்தில் அந்த மலைக்கு மீண்டும் சொன்னார் உங்களுடைய கண்களை நீங்கள் திறங்கள் என்று சொன்னார். நான் கண்ணை திறந்து பார்த்தேன். என் கண்களை திறந்து பார்த்தேன். பிரமாண்டமான குப்பா, பிரமாண்டமான பெரிய குப்பா. அந்த குப்பாவின் அருகாமையில் நிற்கிறது. அது உலகம். சிற்பம் என்பது உலகம். ரசூல்
ஊட்டின் அருகாமையிலே நீங்க போய் நின்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. இன்னும் பெருமான் முழுக்க பிரமாண்டமான குர்பாவை பார்த்துட்டு அழகமிக்க குர்பா அங்கிருந்து நான் வாயில் கதவு போட்டுனா போயிட்டு கிட்ட போய் நின்னாங்க. ஒப்பற்ற நாயகன் சமூகத்துக்கு அதையும் சொல்ல முடியாது. உள்ள ஆசைப்பட்டாங்க, போனாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னார்கள். கூட்டு திறந்தது. உள்ளே நான் செல்லலாம். பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க. கூட்டு திறச்சு உள்ள போட்டாங்க. உள்ள போனா அங்க 4 தூண்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்தை செஞ்சு ஒரு கற்பனை எப்படி சுவனவாசிகளாக இந்த மாணவர்கள் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சொர்க்கவாசியாக சொர்க்கத்துக்கு போயிட்டு அதோட உள்ள ஒரு சந்தோஷம் இப்ப 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் அந்த 4 விதமான நீர் ஒழிக்க முடிகிறது. 4 விதமான நீர் ஒழிக்க முடிகிறது. ஒரு அடையத்தில் மாமியார் இப்போதாவது சுசந்தமாக 4 விதமான தூண்கள் இருந்து அந்த 4 விதமான நீர் ஒழிக்க முடிகிறது. சொல்லிட்டு சுசந்தமாக அதாவது தண்ணீர் நதி தண்ணீர் நதி ஒரு அடையத்தில் நகரில் மாமியார் நீர் பிஸ்மில்லா தண்ணீர் ஓடையை பார்த்தேன். தண்ணீர் நீருடைய அந்த ஆற்றை பார்த்தேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் அந்த நீரில் இருந்து ஓடுகிறது. பிஸ்மில்லாஹ் நீரில் பிஸ்மில்லாஹ் அந்த நீரில் இருந்து நீராக ஓடுகிறது. 4 தூண் பிஸ்மில்லாஹ் நீரில் இருந்து அந்த நீராக ஓடுகிறது. ஒரு நகரில் லபனின் யஹ்ருஜு மின் ஹால் பாழாறு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விலிருந்து பாழாக ஓடுகிறது. ونهر الخمر يخرج من ميم الرحمن மதுமாறு الرحمن என்ற மீனிலிருந்து மதுமாறு வருகிறது. ونهر العسل يخرج من ميم الرحيم தேனாறு الرحيم என்ற மீனிலிருந்து தேனாறு. 4 தூணில் இருந்தும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த பொக்கிஷமான வார்த்தையிலிருந்து மீனிலிருந்தும் ஆவிலிருந்தும் மீன் ரஹ்மான் மீனிலிருந்தும் ரஹீம் மீனிலிருந்தும் 4 விதமான நதிகள் ஓடுகிறது. இந்த ஓட்டத்தை நான் பார்த்து திரவித்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் சத்தமிட்டு கூப்பிட்டார். யா முஹம்மத் அல்லாஹ் திரவிச்சு நிற்கிற அழகான ஆறுகள் ஓடுகிறது. இப்படி பிரமாண்டமான இப்படி ஒரு நதிகள் ஓடுகிறது. ஓடக்கூடிய இந்த இதை பார்த்துக்கிட்டு நான் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னார். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மதே உங்களுடைய சமூகத்தில் உண்டால் உங்களுடைய உம்மத்தில் உண்டால் ஒரு மனிதன் யாராக இருந்தால் இந்த பெயரை சொல்வானார். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை உள்ளத்தோடு சொல்வானால் சபைக்கு மின் ஹாதில் மன்ஹா இந்த நதிகளுக்கு ஓடக்கூடிய அத்தனை மதுமையை கொடுப்பேன், நீரை கொடுப்பேன், தேனை கொடுப்பேன், பானை கொடுப்பேன். இந்த நதிகளிலிருந்து நான் தண்ணீரை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தான் சொல்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வார்த்தையை உள்ளத்தோடு சொல்வார்கள். அல்லாஹ் தான் நதிகளிலிருந்து பாலாவிலிருந்து குடிக்கப்படுகிறான், தேனாவிலிருந்து குடிக்கப்படுகிறான், நீரிலிருந்து குடிக்கப்படுகிறான். நீர் சாதாரண நீரா? நம்ம நேசத்தில் நீரா ஆரம்பிச்சிட்டோம். அது பாக்கியம் நிறைந்த நீரா இருக்கா? அல்லாஹ்வுடைய பேரிலிருந்து வெளியேறக்கூடிய நீரா இருக்கா? அந்த நீர் சாதாரண நீரா இருக்கா? இப்படி பாக்கியம் நிறைந்த நீர் இந்த மனிதன் உலகத்தில் உங்களுடைய உலகத்தில் எவர் சொல்வார்? இந்த 4 நதிகளில் இருந்தும் நான் தண்ணீரை, வாழை, தேவை, வறுமை நான் ஊட்டுவேன் என்று அந்த பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அந்த பெருமானவர்கள் சுவர்க்கத்தை பார்த்த நதிகளை பார்த்து சஹாபிகளின் மத்தியில் சொல்லி காட்டினார்கள். இந்த உம்மத்தில் என் சமூகத்தில் யாரெல்லாம் சொல்கிறார்களோ கொடுக்கப்படும் என்பதை நமக்கு அறிவு செய்து காட்டினார். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் கட்டத்திலும் குடிக்கின்ற பொழுது சாப்பிடும் பொழுது